இப்போ ரீசெண்டா நடந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன்ல அரௌண்ட் 85% ஆஃப் ஓட்டுங்கிறது பதிவாகியிருக்கு. இதே மாதிரி 2021 நடந்த ஸ்டேட் எலெக்ஷன்ல பார்த்தோம்னா 72.7% ஓட்டு தான் பதிவாகியிருக்கும். அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இப்போ 2026ல அரௌண்ட் 85% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் நடந்த எலெக்ஷன்லுமே மோர் தென் 91% ஆஃப் ஓட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் எலெக்ஷன்ல பதிவாகியிருக்கு. ஸோ இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா அதிகமான ஓட்டுங்கிறது இப்போதான் பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்றாங்க. இப்போ நம்ம எலெக்ஷன்ல எல்லாருமே ஓட்டு போட்டிருப்போம். அதாவது ஓட்டு போடுறப்ப இவிஎம் மிஷின் இருந்திருக்கும், நோட்டான ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும், அதே மாதிரி விவிபேட் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே சிட்டிசன், அதாவது 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஓட்டிங் ரைட்ஸுங்கிறது இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று, எல்லா சிட்டிசனுக்குமே 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஓட்டிங் ரைட்ஸுங்கிறது ஆர்டிகல் 326 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலெக்ஷனை கண்டக்ட் பண்றது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் அண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதாவது லோக்சபா எலெக்ஷன் யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த 2 எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க முனிசிபாலிட்டி அண்ட் பஞ்சாயத்து எலெக்ஷன் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன், எலெக்ஷன் ஓட்டிங் மெத்தட். அதாவது இப்போ எல்லாருமே ஓட் போட்டிருப்போம், அதுல யார் ஹையஸ்ட் மெஜாரிட்டி வாங்குறாங்க அந்த கேண்டிடேட் எலெக்ஷன்ல வின் பண்ணுவாங்க. இப்போ இந்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம். அதாவது யார் மெஜாரிட்டி வாங்கியிருக்காங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டம் நம்ம பிரசிடென்ட்டுக்கோ வைஸ் பிரசிடென்ட்டுக்கோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் லோக்சபா எலெக்ஷனுக்கும் நம்ம பயன்படுத்துறது. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பேரும் இதுக்கு இருக்கு. தேர்ட் ஒன், இவிஎம் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அதாவது உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் இவிஎம் மிஷினை எலெக்ஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்தியா தான். அதே மாதிரி இவிஎம் மிஷின்ல ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா, இவிஎம்க்கு எலக்ட்ரிசிட்டி தேவை கிடையாது, ஒரு ஆர்டினரி பேட்டரி இருந்தா போதும். ரெண்டாவது, இன்டர்நெட் தேவை கிடையாது, இதுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுபடி அது இயங்கும். ஸோ ரொம்ப டிரான்ஸ்பரண்டான வேலை இவிஎம் மிஷின்ங்கிறது இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேரளாவில் இருக்க பரவூர் கான்ஸ்டிடியூன்சில தான் ட்ரையலா ஃபர்ஸ்ட் இவிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. லேட்டரா 1989ல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் ஏற்படுத்தினது மூலமா அதுக்கடுத்ததா 2004 எலெக்ஷன், அதாவது ஜெனரல் எலெக்ஷன்ல ஃபுல்லாவே இவிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த் ஒன், விவிபேட், ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடி ட்ரையல். அதாவது இதை ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நாகாலாந்தில் இருக்க ஒரு கான்ஸ்டியூஷன்ல ஒரு ட்ரையலா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. லேட்டர் 2019 எலெக்ஷன்ல ஃபுல்லாவே நம்ம விவிபேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. விவிபேட்டுங்கிறது நம்ம ஆக்சுவலி என்ன ஓட் பண்ணியிருக்கோம், ஸோ ஓட் பண்ணது கரெக்டா அந்த பர்சனுக்கு தான் பண்ணியிருக்கோமா செக் பண்ற ஒரு மெத்தட் தான் விவிபேட். ஃபிஃப்த் ஒன், நோட்டா. உலகத்திலே இந்தியா 14th கண்ட்ரியா இருக்கு நோட்டாவை எலெக்ஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதில்ல. அதாவது நன் ஆஃப் தி எபோ அப்படிங்கிறது தான் இதுக்கு இருக்க ஒரு ஸ்பெசிபிக் ஃபீச்சர். அதாவது இப்போ ஒரு வாக்காளர் இருக்காங்க, அவங்க ஓட்டு போடுறதுக்காக வராங்க, அவங்களுக்கு எந்த கேண்டிடேட்டுமே அவங்களுக்கு சூஸ் பண்ண விருப்பம் கிடையாது. இப்போ அவங்க ரைட் டு ரிஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனை நம்ம என்ஷூர் பண்றதுக்காக நன் ஆஃப் தி எபோ அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் பீப்புள் யூனியன்ஸ் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுபடி தான் 2013ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதை இவிஎம் மிஷினோட இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. நோட்டாங்கிறது லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ல இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ்ல பண்ணியிருக்காங்களா அப்படின்னா பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயும் கம்ப்ளீட் பண்ணல, பட் ஆனால் மேக்ஸிமம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓட்டிங் ரைட்ஸுக்கான ஹிஸ்டரி ஒன்று பார்த்துருவோம். அதாவது இப்போ நம்ம எல்லாருக்குமே அடல்ட் சஃபரேஜ், அதாவது 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வழங்கப்படும். அது நமக்கு ஆர்டிகல் 326 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் பண்ணுது. இப்போ இந்த ஓட்டிங் ரைட்ஸுங்கிறது இதுக்கு முன்னாடி பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா இருந்துச்சு. பட் இதே மாதிரி 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. அதுக்கு தனியாக ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தாங்க. அது என்னன்னா 1909ல தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் டியூரிங் கலோனியல் பீரியட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல லிமிடெட் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் ஓட்டிங் ரைட்ஸுங்கிறதே கொடுக்கப்பட்டிருக்கும். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வெல்த்தியா இருக்கணும், ரெண்டாவது டாக்ஸ் பே பண்ணியிருக்கணும், மூணாவது உமன்ஸ்க்குலாம் ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, அதே மாதிரி புவர் பீப்புளுக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. இப்போ நமக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது ஆர்டிகல் 326 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஒரு சிட்டிசன், அதாவது இந்தியன் சிட்டிசனுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓட்டு போட முடியும். இதுக்கு முன்னாடி இது 21 இயர்ஸா இருந்துச்சு. அது 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா தான் 18 இயர்ஸா குறைச்சு இப்போ 18 வயசு நிரம்பிய ஒரு குடிமகன் என்ன பண்ணலன்னா ஓட்டு போடலாம். ஸோ ஓட்டு போடணுங்கிறது நம்மளோட ரைட்ஸ் அண்ட் நம்மளோட டியூட்டியாகவும் இருக்கு. ஸோ எல்லாருமே எல்லா எலெக்ஷனுமே கரெக்டாக பார்ட்டிசிபேட் ஆகி ஓட்டு நம்ம போட்டுருவோம். ரைட்டு ஓட்டுங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸா? இந்த கேள்விக்கான பதில கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேவ் இட் ஃபார் லேட்டர் ரிவிஷன்.